ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. अपरे नियताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेप्येते यज्ञविदः यज्ञक्षपितकल्मषाः. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஆகார நியம யஜ்ஞம் என்ற ஒரு ஆன்மீக சாதனையை பற்றி சொல்கிறார். நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம். ஆனா அந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும், இந்த உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். இது ஆன்மீக வாழ்க்கைக்கு என்று இல்லை, சாதாரணமா உலகத்துல ஒருத்தர் ஆரோக்கியமாக வாழ்வதற்கே இன்று உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். டாக்டர்ஸ் கூட சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல், சேஞ்ச் யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ், அவ்வளோ முக்கியத்துவமா இதை சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் எத்தனை விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்தாலும் இந்த ஆரோக்கியம் என்ற ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நீண்ட காலம் நம்ம ஆரோக்கியமா வாழணும்னா உணவு கட்டுப்பாடு முக்கியம் என்று தெரிந்து கொள்கிறோம். அது உலகியல் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாவடங்க நாளும் அடங்கும், ஜிதே ரசே ஜிதம் சர்வம்னு பாகவதம் சொல்லும். இந்த நாக்கு ஒன்ன கட்டுப்படுத்தினா போதும்பா. அதாவது கண்டதை சாப்பிடணும்னு அலையாம, அளவுக்கு மீறி சாப்பிடாம ஹிதமான மிதமான ஆகாரத்தை ஏற்றுக்கொள்ளுதல். அதை ஒரு பூஜை மாதிரி சாப்பிடணும். நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகும் பாதி வயிறு காலியா இருக்கணுமா. இன்னைக்காவது அப்படி இருக்கா, நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதாவது நம்ம இன்னும் ஃபுல் ஆகலை அப்படின்னு நினைச்சு சாப்பிட்றோம். ஆனா நம்ம சாப்பிட்டு முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பாதி வயிறு தான் நிரம்பி இருக்கணுமா. சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு கால் வயிறு தண்ணீருக்காகவும் இன்னொரு கால் வயிறு காற்று சஞ்சரிப்பதற்காகவும் விட வேண்டும். அது ஆரோக்கியமான பழக்கம்னு சொல்றாங்க. ஆக இந்த உணவு கட்டுப்பாடுங்கிற விஷயம், இந்த உணவை சாப்பிட்றத ஒரு பூஜையா நினைச்சு சாப்பிட்றது, ஏதோ மனசை எங்கேயோ வச்சுட்டு அவசரமா அள்ளி போடுறது இல்லை. அப்படியே ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்றோமே இந்த காலத்து, அப்படிலாம் ஈட்டிங்கிறது ஒரு இது கிடையாது. அது ஒரு என்ஜாய்மெண்ட் கிடையாது. அது ஒரு அடிப்படை தேவைன்னுலாம் நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலே உணவு உண்ணுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பூஜை, ஒரு பெரிய வழிபாடு. அதை மைண்ட்ஃபுல்லா பண்ணணும். இப்ப சாப்பாடு முன்னாடி உட்காந்து வேதத்துல அன்ன சூக்தம் என்று இருக்கு, அதெல்லாம் சொல்லி சாப்பிடுவாங்க. பரிசேச்சனம்லாம் பண்ணி முறையா சாப்பிடுவாங்க. நம்ம அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் அட்லீஸ்ட் அதுல 1-2 ஸ்லோகமாவது சொல்லிட்டு, பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி ஏதோ ஒரு ஸ்லோகம் அதை சொல்லி, இறைவா இந்த உணவை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு அந்த உணவை ஒரு நன்றி உணர்வோடு இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு பிரசாதமாக சாப்பிட வேண்டும். அது சின்ன சாக்லேட்டா இருக்கலாம், என்ன கொடுத்தாலும் சரி எப்படி நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த உணவு விஷயத்துல நம்ம எப்படி கவனமாக இருக்கிறோம். இது ஏன்னா உணவுக்கும் பிராணனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். நம்ம இந்த உணவை வைத்து கொண்டு நம்முடைய மனசை நன்றாக சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல 2-3 இடத்துல வந்திருக்கு. அதாவது ஆகார சுத்தே சத்வ சுத்தவ், அதாவது மனசு சுத்தமாச்சுன்னு நம்ம சுத்தமாகிறதுக்கு முக்கியமான காரணம் ஆகார சுத்தி. நம்ம எப்படிப்பட்ட ஆகாரத்தை சாப்பிட்றோம், அதுவும் என்ன குவான்டிட்டி, என்ன மாதிரி உணவை சாப்பிட்றோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்முடைய உடல், நம்முடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு எந்த மாதிரி உணவுகள் ஒத்து வரும், அதெல்லாம் நம்ம பெரியோர்கள் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆயுர்வேதப்படி சரீரம்லாம் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, வாத்தம் பித்தம் கப்பம் அதெல்லாம் வச்சு. அது மட்டும் இல்ல, ரித்துக்களுக்கு தகுந்த ஆகாரம், விண்டர்ல என்ன சாப்பிடணும், சம்மர்ல என்ன சாப்பிடணும். ஏன்னா நம்ம இந்த உணவுங்கிறத ஒரு வாசனை ஆக்கிட்டோம் பாத்தீங்களா, ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. என்னால காஃபி குடிக்காம இருக்க முடியாது, என்னால டீ குடிக்காம இருக்க, அப்படி ஆக்கிட்டோம். நம்ம அப்படி இல்லை. எந்தெந்த நேரத்துல நம்முடைய உணவுக்கு எது தேவை, அதுகிட்ட கொஞ்சம் கருணையோட இந்த உணவை, இந்த உடம்பை நம்ம நன்றாக இதை கவனிக்கணும்னா பேம்பர் பண்றது இல்லை, அது கேட்டதெல்லாம் கொடுத்து கெடுக்கிறது இல்லை. அது அதுக்கு சிரமப்படாத அளவுக்கு அந்த கட் ஹெல்த்ன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம உடம்புல இருக்கிற உள் உறுப்புகள்லாம் நம்மளை வாழ்த்துற மாதிரி உணவு சாப்பிடணும். அந்த உணவு ரொம்ப, அதாவது எப்படிப்பட்ட உணவை, சாத்விகமான உணவை சாப்பிடணும்லாம் பகவான் ரொம்ப அழகா 17வது அத்தியாயத்துல சொல்லுவார். எப்படிப்பட்ட உணவை ஒரு சாத்விக குணத்தை விரும்புபவன், சத்துவகுணம் வளர வேண்டும் என்று நினைப்பவன் உண்ண வேண்டும்னு அங்க சொல்லியிருக்கார். ஆக நம்ம ஹிதமான மிதமான உணவை உண்ணுதல், அதுவும் என்ன இன்டர்வல்ல சாப்பிட்றோம், அதாவது கிரேவிங்னால சாப்பிட்றோமா இல்லை உண்மையிலே பசி எடுத்து சாப்பிட்றோமா, அப்படி சாப்பிடும்போது கூட என்ன சாப்பிட்றோம், இதெல்லாம் இதுல ஒரு வரைமுறை, இதுல ஒரு கட்டுப்பாடு, ஒரு நெறி இருக்கு இல்லையா. இது ஒரு நாள் இல்லை, இது ஒரு விரதமா நினைச்சு இது அப்படியே ஃபாலோ பண்றது, வாழ்நாள் முழுக்க அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணிக்கிறது, யாரையும் தொந்தரவு பண்ணாம நம்முடைய உணவை ரொம்ப அழகா நம்மளால கட்டமைத்து கொள்ள முடியும். இன்னைக்கு அதெல்லாம் பாசிபிள். ஆக இங்க பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அப்பரே வேறு சிலர் நியத்த ஆகாராகா, நல்ல கட்டுப்பாடான உணவை உண்பவர்களாக, பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி, உடம்புல இருக்கக்கூடிய மூச்சு காற்றை, அதாவது பிராணனில் பிராணனை ஹோமம் செய்கிறார்கள். இது உருவகமா சொல்ற. அப்படின்னா என்ன அப்படின்னா,
இவங்க முறையா உணவை உண்றதுனால இவங்க உடம்புல பிராணசக்தி வந்து நன்றாக இயங்குகிறது. அது வந்து அது நெறிப்படுத்தப்படுகிறது. பிராணன் நெறிப்படுத்தப்படுவதால் மனமும் அமைதி அடைகிறது, மனம் ஒருமுகப்படுகிறது. இவ்வளவு கனெக்ஷன் இருக்கு. உடம்புனால பிராணன், பிராணனால மனம். ஆக மனசு வந்து உயர்ந்த விஷயங்களை சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் அவைலபிளா இருக்கு. ஆக பகவான் இத்துடன் இந்த யஜ்ஞங்களை நிறைவு செய்கிறார். என்ன சொல்கிறார்னா, ஏதே சர்வே அப்பி, இவர்கள் அனைவரும் யஜ்ஞ விதகா, இந்த யஜ்ஞங்களை அறிந்தவர்களாக. இது வரைக்கும் 12 ஆன்மீக சாதனைகளை யஜ்ஞங்களா சொல்லியிருக்கார். அந்த யஜ்ஞத்தை நன்றாக அறிந்தவர்களாக இதை கடைபிடித்து சம்ஷித விரதாகான்னு சொன்னார். கட்டுப்பாடுனா அது ஃபாலோ பண்றார், அதுல நிலைச்சு நிற்கிறார். அந்த விரதங்களை கடைபிடித்து கொண்டு இந்த ஆன்மீக சாதனைகளாகிய யஜ்ஞங்களை செய்து என்ன கிடைச்சது இவங்களுக்கு? என்ன பலன் கிடைச்சதுன்னா, யஜ்ஞ க்ஷபித கல்மஷாகா. இந்த சாதகர்களுக்கு பகவான் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, யஜ்ஞம்னா இந்த வேள்வியினால இந்த ஆன்மீக சாதனைகளை க்ஷபித்தனா அழிக்கப்பட்ட, கல்மஷாகா கல்மஷம்னு சொன்னா பாப்பம். அதாவது இந்த வேள்வியை, இந்த ஆன்மீக சாதனையை இவர்கள் செய்ததால் இவர்களுடைய பாப்பங்கள்லாம் நீங்கி விட்டதாம். தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்னு பாடுறா இல்லையா ஆண்டாள், அது மாதிரி பாப்பங்கள்லாம் அழிஞ்சு போயிடுறதாம். இந்த யாரெல்லாம் யஜ்ஞம் செய்கிறார்களோ, யஜ்ஞம்னா என்ன, அந்த திரவிய யஜ்ஞம் மட்டும் இல்லை, இந்த எல்லா ஆன்மீக சாதனைகள் பகவான் இது வரைக்கும் சொன்னாரே, இது எல்லா ஆன்மீக சாதனைகளையும் கடைபிடிப்பவர்கள் இந்த யஜ்ஞங்களை கடைபிடிப்பதனால அவர்களுடைய பாபங்களை அழிக்கப்பட்டதாகிறது. அழிக்கப்பட்ட பாபங்களை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? அவர்களுக்கு நல்ல சித்த சுத்தி வந்திருக்கு, அவருக்கு நல்ல பிரம்ம ஞானத்தை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் வந்திருக்கிறது. ஏன்னா வாழ்க்கையில வந்து நம் பாபம் நீங்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அதற்காக இவர்கள் வந்து இதெல்லாம் செஞ்சதுனால பாபம் நீங்குகிறது. பாபம் நீங்கினா ஆட்டோமேட்டிக்கா மனசுல ஒரு சாந்தி வரும், நல்ல வந்து மன ஒருமுகப்பாடு வரும், சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறதுக்குள்ள பாக்கியம் கிடைக்கும். ஆக இது பெரிய ஒரு அனுகூலமான விஷயம். எது? இந்த ஆன்மீக சாதனைகளாகிய யஜ்ஞங்கள். இவற்றையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இதிலிருந்து தெரிகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.